Praise. Amen. Hallelujah. Stotram, stotram, stotram. Thank you, Jesus. Hallelujah. Praise you, praise you, praise you, Lord. Hallelujah, hallelujah. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய மன உருக்கமாய் ஒரு மனதுடனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில நாம் இப்போது மன்றாடி கேட்டுக்கொண்ட அந்த காரியங்களிலே தேவன் நிச்சயமாய் அவர் கிரியை செய்கிறவராய் அவர் காணப்படுவார். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Glory to God. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் கூட கண்களை மூடி இன்று நம்ம கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Jesus. Hallelujah. Glory, 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 glory. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. Hallelujah. Hallelujah. எங்களுக்காய் ஆண்டவரே பாடுகளை தம்மேல் ஏற்றுக்கொண்ட இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. Hallelujah. Glory, 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 glory. Praise you, praise you, praise you, praise you. இயேசுவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே விண்ணப்பங்களோடு கர்த்தாவே இந்த வேளையில உம்முடைய ஜனம் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya. உம்முடைய சமூகத்திலே இளைப்பாறுதல் உண்டு என்று விசுவாசித்து நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தேவனே, இதோ உம்முடைய ஜனங்கள் உம் அண்டையிலே அவர்கள் கூடி வருகிற போதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு மனமிரங்கி அவர்களை தொட்டு சுகமாக்கினீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹalleluya. Glory, glory. பரிசுத்தவான்கள் எல்லாம் உம்மோடு சஞ்சரித்தார்கள் என்று பார்க்கிறோம். They walked with you, Jesus. Hallelujah. Glory, glory, glory. Hallelujah. Praise you, praise you, praise you. Glory, glory, glory. Thank you, Lord. உம்முடைய சீஷர்கள் எப்போதும் உம்மை சுற்றிலுமே காணப்பட்டார்களே அப்பா. Hallelujah. Glory, 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 glory. Thank you, Jesus. Glory, glory, glory. Thank you, Lord. Hallelujah. உம்முடைய பிரசன்னத்தையே உம்முடைய ஜனங்கள் எப்போதும் வாஞ்சிக்கிறோம் அப்பா. Hallelujah. Glory, glory, glory. இஸ்ரவேலை நடத்தின மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் எங்களுக்கும் நீர் காணப்படுகிறீர் ஆண்டவரே. Praise you, praise you, praise you. உன் இடப்பக்கத்தில் 1000 பேரும் வலப்பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறதே. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறதே. Hallelujah. Glory, glory, glory. Thank you, Lord. Hallelujah. 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 Oh, Jesus. Thank you, Lord. Hallelujah. 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 Glory, 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 glory. எங்களுக்கும் ஆண்டவரே குடும்பங்களுக்கும் அப்பா பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உடன் பிறந்தாருக்கும் எல்லோருக்கும் கர்த்தர் எங்களுக்கு நல்லவராகவே கிருபையுள்ளவராகவே நீர் இருக்கிறீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. Glory, 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 glory. ஹalleluya. ஜீசஸ், இந்த வேளையிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே நீர் உலாவி எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே. ஹalleluya. Oh Jesus, glory, 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 glory. Thank you, Lord. Hallelujah. இந்த சமயத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படிக்கு ஆவியானவர் எங்களோடு நீர் இடைபட வேண்டுமே அப்பா. ஹalleluya. ஹalleluya. ஒவ்வொரு தனி நபரோடும் இருதயத்தில கர்த்தருடைய சத்தம் கேட்க வேண்டுமே. ஹalleluya. 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 இதோ இந்த வேளையில கர்த்தருடைய வலது கரம் ஒவ்வொருவர் மேலும் காணப்படணுமே ராஜா. ஹalleluya. Oh Jesus. Thank you, Lord. ஆமென், ஆமென், ஆமென்.
ராஜஸ்திரியாகிய எஸ்தர் எப்படி ராஜாவின் சமூகத்துல வந்தபோது அவள் மன்றாடினாலோ அதுபோல இந்த வேளையில இது ராஜாவின் சமூகமாய் ஹalleluya praise you praise you praise you காணப்படணுமே அப்பா ஹalleluya ஹalleluya உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுகிற இந்த ஸ்தலத்துல கர்த்தருடைய நாமம் மகிமையாய் வெளிப்படணுமே ஊரபாலா ரீபா ஷதராதி அந்த ரஷ்யா க்ளோரி 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 இதோ மகிமை வெளியரங்கமாகும் என்று சொல்லி இருக்கிறீரே இப்போது உம்முடைய மகிமை வெளியரங்கமாகட்டும் ரபாலா ரீபா ஷபா ரிபா கரபாலா இப்பொழுது எழுந்தருளுவேன் இப்பொழுது உயருவேன் ரீபா ஷபா ரிபா கரபாலா ஹுரபாலா சந்தனாதியா ஜீசஸ் ஆமென் thank you lord thank you lord love you holy spirit glory 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 ஆமென் 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 ஹalleluya ஹalleluya எங்களோடு இந்த வேளையில காணப்படுவீராக ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உம்முடைய கரம் எங்களை பிடிக்கட்டும் பயப்படாதே உன் வலது கையை பிடித்துக் கொண்டு நான் உனக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு துணை நிற்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லுகிறீரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா ராபாலா ரீபாபா ஷாபா ரீபா கராபாலா ஓ ரஷரரரா திஹந்த ரஷ்யா glory 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 ஆமென் 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 வேதனை நீங்கி சுகமாயிரு ரிஷப ரிவா கரபலா தேங்க்யூ லார்ட் ஹalleluya இயேசுவே உம்முடைய வார்த்தைகளை சுதந்தரித்துக் கொள்கிறோம் எங்கள் சொந்த பந்தங்களுக்கும் நாங்கள் நேசிக்கிறவர்களுக்கும் அதை பெற்று கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில இப்போது கர்த்தாவே உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் எங்களை பூரணமாய் தாழ்த்தி உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் praise the lord hallelujah கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக hallelujah glory to god thank you jesus praise you jesus பாடலின் சில வரிகளை கூட பாடிட்டு நம்ம வேத வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம் praise you praise you praise you ஆவியானவரே hallelujah jesus jesus praise you praise you praise you thank you lord thank you lord ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே ஆமென் அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே உற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே ஹalleluya வம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே ஹalleluya நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே
தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஹalleluya. Praise the Lord. Hallelujah. தேவ பிரசன்னம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு ஃப்ளைட்ல ஏறுற ஒரு அனுபவம் மாதிரி தான். அப்படியே ஆயத்தப்படுவோம். நிறைய செக்யூரிட்டி செக் அது இதெல்லாம் நடக்கும். ரொம்ப நேரம் அமர்ந்திருப்போம். அப்புறம் அந்த ஃப்ளைட்டுக்குள்ள ஏறிடும். ஏறுனதுக்கு அப்புறமேல்ட்டு அது அப்படியே மெதுவா போகிறது போல தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துல அது டேக் ஆஃப் ஆகும்போது அது விரைவா வேகமா மேலே ஏறிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னம். அல்லேலூயா. Glory to God. ஆயத்தமுள்ள தேவ ஜனம் எப்போதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒன்று கூடி வருகிறோமோ, ஒரு சில நொடிகள்ல நம்ம எங்க இருக்கணும்? பூமியிலேயே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நல்ல தேவ பிரசன்னத்துல எப்படி கழுகுகள் உயர பறந்து அது அத நல்ல ஒரு உயரத்தை அனுபவிக்குமோ, அதுபோல பறந்து நம்ம இந்த உயரங்களை, கர்த்தருக்குள்ள இருக்கிற உன்னதங்களை நிறைவாய் நம்ம அனுபவிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான் அவர் விரைந்து அவர் நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவோ சோர்ந்து இருக்கலாம், பயங்களோட இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம். ஆனால் தேவ பிரசன்னத்துல அவருடைய சமூகத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கூடி வந்திருக்கிற தேவ ஜனம் ஒரு சில நொடிகளிலேயே டேக் ஆஃப் ஆயிரும். ஹல்லேலூயா. ஒரு உற்சாகத்துக்குள்ள நம்ம கடந்து வந்தோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஆமென். அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே ஊற்றிடுமே. உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே. ஜீசஸ் தேசத்தை உமக்காக கலக்கிட க்ளோரி அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக வளக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Glory to God. நம்மிலே நம்ம இந்த சிறு மந்தையில இருந்தும் ஆவியானவர் நம்மிலேயும் சிலரை அல்லது எல்லோரையும் கூட இந்த தேசத்துல அவர் எழும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி திரளாய் அற்புதங்கள் கர்த்தர் நம்ம மூலமா இந்த தேசத்துல செய்யும்படிக்கு அவர் கிருபையாய் அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. Amen. Praise you Jesus. Hallelujah. நம்ம குடும்பங்களில அற்புதங்கள் நிகழும்படிக்கு praise you, praise you. நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் நம்முடைய பலவீனங்களில அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும்படிக்கு இந்த நாட்களில அவருடைய கிருபையை அவர் அளவில்லாமல் நம்ம மேல அவர் பொழிந்தருளி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்ம காணப்படுவோம். காரியம் ஜெயமாய் முடியும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். லூக்கா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது 20வது வசனத்தை வாசிக்கலாம். அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு
வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. Oh, amen. Praise you, Jesus. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Hallelujah. அவர் எங்கே வந்திருக்கிறார் தெரியுமா? வசனத்துல முன்னாடி வசனங்களில அவர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அதற்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு அவர் போயிருந்தாரு. ஆவியானவருடைய பலத்தினாலே அங்கே பல அற்புதங்கள் நிகழ்ந்தது. அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். ஆனால் இப்ப அவர் எங்க வந்துட்டாரு? தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருடத்துல கர்த்தர் சிலருடைய வாழ்க்கையில அவர் கடந்து வரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். இதுவரையிலும் வேறு பகுதிகளிலே அவர் புகழப்பட்டிருந்தார். இதுவரையிலும் வேறு பகுதிகளிலே அவருடைய நாமத்தினுடைய கீர்த்தி அது பரம்பி இருந்தது. அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது. 14ஆம் வசனத்துல, பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அல்லேலூயா. எல்லோரும் வசனத்தை நம்ம தெளிவாய் கவனமாய் நம்ம செவி கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேசமெங்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் கீர்த்தி அது பரம்பிற்று. அல்லேலூயா. அங்கே அவர் ஜெப ஆலயங்களில் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். எல்லா பகுதிகளிலும் அநேகர் சாட்சி கொடுக்கிறாங்க. இன்றைக்கும் நம்ம யூடியூப்ல அளவில்லாத படிக்கு வீடியோஸ் எல்லாம் இருக்கு. எங்கெங்கேயோ நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். பயங்கரமான அற்புதங்கள் பல தேசங்களிலே நம்ம கேள்விப்படுகிறோம். பயங்கரமாய் ஆயிரமாய் லட்சமாய் ஜனங்கள் கூடி வந்து அநேகர் ரட்சிக்கப்படுகிறதும் தொடப்படுகிறதும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதும் மரித்தவர்கள் எழும்புவதும் குருடர் பார்ப்பதும் முடவர் நடப்பதும் இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்தேறி வருகிறது. அல்லேலூயா. ஆனால் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். கர்த்தர் நம்ம பக்கமாய், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், நம்முடைய வீடுகளிலே நம்முடைய சொந்த பந்தங்கள் நடுவில் அநேகர் சாட்சி சொல்லி கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க. அவர்கள் உண்மையாய் உத்தமமாய் சபைக்கு போயிருப்பாங்க, ஞானஸ்தானம் பெற்று இருப்பாங்க. அவர்கள் கர்த்தரை தொழுது கொண்டு இருப்பாங்க, சாட்சி கொடுத்து கொண்டு இருப்பாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பாங்க, தேவனை ஆராதித்துக் கொண்டு இருப்பாங்க. அவர்கள் அப்படி இருக்கிற போதே அவர்கள் குடும்பத்துல ஒவ்வொரு குடும்பமாய் சந்திக்கப்பட்டு ரட்சிப்புக்குள்ளே கடந்து வரும் அநேகர் சாட்சி கொடுத்திருப்பாங்க. நானே சாட்சி சொல்ல முடியும். என்னுடைய குடும்பத்திலேயும் ஒரு நாளிலே சில காலங்களில கர்த்தர் அப்படி ஒவ்வொரு குடும்பமாய் ஒவ்வொரு நபராய் அவர் சந்தித்து வந்த நாட்கள் உண்டு. அல்லேலூயா. அப்படி இன்னமும் நான் அநேகரை கேள்விப்பட்டு இருக்கிறேன். அப்படியே ஒரு கூட்டமாய் ரட்சிக்கப்பட்டு தேவ சபையில சேர்க்கப்பட்ட அனுபவங்களில குடும்பங்கள் உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனால் அது இதுவரையிலும் எங்கள் குடும்பத்துல எங்கள் நடுவில் நடக்கவில்லையே என்று காணப்பட்டால் நமக்கு தெரிய வேண்டும், கர்த்தர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து, அல்லேலூயா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடந்து வருகிறார். மற்ற இடங்களில் அவர் புகழப்பட்டார். அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. இப்போது அவர் நம் நடுவிலே அவர் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்து அவர் வாசிக்கிறார். பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற போது அவன் சொல்லுகிறான், do not give up on the public reading, have public reading of the word of God. நம்ம குடும்பங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம யாராவது வீட்டில் எழும்பி நின்று எல்லோர் காதுகளும் கேட்கும்படி சில வேத வாக்கியங்களை நாம் வாசித்து பழக வேண்டும். சப்தமாய் வேத வசனங்கள் வாசிக்கப்பட்டு நமக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். அப்படிதான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து புஸ்தகத்தை விரித்து
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்து அவர் வாசிக்கிறார். அவரிடத்துல கொடுக்கப்பட்டது, அதை எடுத்து வாசிக்கிறார். அதுல சரியாய் ஒரு வசனம் அவர் கடந்து வருகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தீர்க்கதரிசிகளின் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த நாட்களில் தம்முடைய குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் இல்லை என்று அதனுடைய பொருள் அல்ல. அப்படி வியாக்கானம் பண்ணுகிறவர்களும் உண்டு. அது சரியான உபதேசம் கிடையாது. இந்த நாட்களிலேயும் தீர்க்க தரிசனங்கள் உண்டு, தீர்க்க தரிசிகளும் உண்டு. 5 வகை ஊழியங்களிலே அதுவும் ஒரு பெரிய ஊழியமாய் இருக்கிறது. வேத வசனங்களை தியானிக்கிற போதே சில வேளைகளில், அநேக வேளைகளிலே ஆவியிலே உணர்ந்து, நிறைய சமயங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறதும் உண்டு. ஹல்லேலூயா, glory to God. ஆமென். தீர்க்க தரிசனம், தரிசன செய்தி, தீர்க்க தரிசன வரம், இப்படி எல்லாம் உண்டு. ஆனாலும் அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? தீர்க்க தரிசனத்தின் ஆவி இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியாய் அது இருக்கிறது. அப்ப பழைய ஏற்பாட்டு காலங்களிலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அங்கே இயேசு வெளிப்பட்டார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே இயேசு எப்படி வெளிப்பட்டார் என்று ஒரு கேள்வி எழுந்தால் நாம் சொல்ல வேண்டும், தீர்க்க தரிசிகளின் மூலமாய் அவர் வெளிப்பட்டார். தீர்க்க தரிசிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிற போது அவர் வெளிப்பட்டார். தீர்க்க தரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை கூறின போது, உரைத்த போது இயேசு வெளிப்பட்டார். தீர்க்க தரிசனத்தின் ஆவி இயேசுவை குறித்த சாட்சியாய் அது இருக்கிறது. ஹல்லேலூயா. Praise the Lord. The spirit of prophecy is a testimony to Jesus. Amen. Hallelujah. அப்படி ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தீர்க்கதரிசியின் புஸ்தகங்களிலே இயேசு வெளிப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. Praise you Jesus. இந்த நாட்களிலேயும் சுவிசேஷத்தின் மூலமாகவும் இயேசு வெளிப்படுகிறார். தீர்க்கதரிசியின் ஆவியின் மூலமாகவும், தீர்க்க தரிசனத்தின் ஆவியின் மூலமாகவும் இயேசு வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. Glory to God. ஹல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய வார்த்தையானவர், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனோடு இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தையானவரே இப்ப எதை வந்து வாசிக்கிறார்? எல்லாம் ஒரு முனையில ஒன்று சேருகிறது. எப்படி? வார்த்தையானவரே எதை எடுத்து வாசிக்கிறாரு? தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறார். அதுல இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை இப்போது இயேசு கிறிஸ்துவே வாசிக்கிறார். சரியாய் அதை வாசிக்கிறார். அவருக்கு பொருந்துகிறதாய் இருக்கிற வசனம் அவருக்கு கைகளில் கிடைத்து அதை வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் 18ஆம் வசனம், லூக்கு 4:18. இந்த சமயத்துல வேற எங்கும் நம்ம கவனம் சிதறாமல் வசனத்தை பார்ப்பதிலும் வசனத்தை கேட்பதிலும் இருந்தால் அது நமக்கு மிகுந்த ஒரு நலமாக இருக்கும். அது நமக்கு ஒரு அபிஷேகமாய் காணப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அல்லேலூயா. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்கொண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் ரபாலா ரிபாபா ஷபரிபா கரபாலா அவர் மேல் நோக்கமாயிருந்தது. ஹல்லேலூயா. Thank you Jesus. நம்முடைய எல்லோருடைய கண்களும் இயேசுவின் மேல் நோக்கமாயிருக்கட்டும். Praise you Holy Spirit. Thank you Lord. Hallelujah. Glory, glory. ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே நம்ம காணப்படுவோம். ஜீவனுள்ளவர்களை போல நம்ம நடந்து கொள்வோம். Praise you Jesus. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று இயேசு தன்னை குறித்த சாட்சியுள்ள தீர்க்கதரிசி மூலமாய் இயேசு வெளிப்படுத்தப்பட்டாரே, அந்த பகுதியை சரியாய் எடுத்து இயேசு வாசித்து அவர் அமர்ந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. அதை கேட்கிற போதே
என்னமோ எல்லோருடைய உள்ளத்திலேயும் அவர்கள் உணர்வுள்ளவர்களாகி அவர்களுடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. ஹல்லேலூயா. நானும் பாரம்பரிய கிறிஸ்தவ சபையில வளர்ந்தவன். அநேக முறை வசனங்கள் வாசிக்கப்படும். தனிப்பட்ட முறையில நான் வசனங்களுக்கு எப்போதுமே ஆர்வமுள்ளவனாய் இருந்தாலும் அதனுடைய போக்குகள் எப்படி இருக்கும் என்றால், நிறைய வேளைகளில எல்லோரும் அது வாசிக்கிற போது அதுல ஒரு நோக்கம் இருக்காது. அது ஏதோ வாசித்து முடிக்கிற ஒரு அனுபவம் தான் இருக்குமே தவிர, பலருக்கும் அதை கவனிக்க, அந்த சமயத்தை அதுல உற்று நோக்க, அதை இருதயத்துல உணர்வோடு கூட உணர்த்தப்பட்டு அதை கவனிக்கிற அனுபவங்கள் இருக்காது. அல்லேலூயா. அது இன்றைக்கு நிறைய நம்ம சபைகள்ல எல்லாம் கூட தொடர்ந்து அப்படி வசனங்களை வாசிக்கிற போது எல்லோரும் எல்லா சமயங்களிலேயும் அதன் மேல் நோக்கமாய் இருக்கிறது இல்ல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை நடப்பிப்பாரே ஆனால், விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம இருப்போமே ஆனால், ஒரு கர்த்தருடைய சமூகத்தில நம்மை தாழ்த்தினவர்களாய் நாம் காணப்படுவோமே ஆனால், அவருக்கு பயபக்தி உள்ள ஜனமாய் இருப்போமே ஆனால், நம்முடைய கண்களும் இயேசுவின் மேல அவரை குறித்து சாட்சி கொடுக்கிற வசனங்கள் நமக்கு கடந்து வருகிற போது, வேத வசனங்கள் எல்லாம் அவருக்கு தான் சாட்சி கொடுக்குது. அதை நாம் தியானிக்கிற போது நம் கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது 21வது வசனத்துல, அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஹல்லேலூயா. எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து, நம்ம 1 மணி நேரம் பிரசங்கிப்போம். ஒரு ஒண்ணுமே என்ஜின் ஸ்டார்ட்டே ஆயிருக்காது எங்கேயும். ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, எவ்வளவு வல்லமையும், எவ்வளவு அபிஷேகமும், எவ்வளவு ஒரு ஒரு கிருபையும் உள்ள ஒரு தெய்வமாய் அவர் வெளிப்பட்டு இருந்தார்னா, அவர் வசனத்தை வாசிச்சுட்டு அமர்ந்தாரு. அவ்வளவுதான். எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் வந்து விட்டது. ஹல்லேலூயா. அவர் பிரசங்கிக்கல, உபதேசம் பண்ணல, ஒண்ணுமே இல்ல. வசனத்தை வாசிச்சுட்டு அமர்ந்தார். அவ்வளவுதான். அங்கே ஒரு தேவ பிரசனம் வந்திருக்கும். ஹல்லேலூயா. நம்ம என்னென்னமோ போராடி பார்த்தாலும் என்ன வராது. அந்த நம்ம அப்படியே தடுமாறிக்கிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. இயேசு எத்தனையோ மகிமை. அதனாலதான் எந்த மனுஷனை கொண்டும் நம்ம இயேசுவை ஒப்பிடவே முடியாது. அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு சின்ன ஊழியக்காரன், வல்லமையான ஊழியக்காரன், பலனுள்ள ஊழியக்காரன், யாரா இருந்தாலும் சரிதான், இயேசுவை யாரோடும் ஒப்பிட முடியாது. அவருடைய மகிமை அது வேறு. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை அளவிட முடியாது. அது மிகவும் மகிமையுள்ளதாய் அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்துட்டு அமர்ந்தாரு. அந்த இடத்துல இருக்கிற எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமானது. அதோடு கூட அவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, அவர்களுக்கு என்ன ஆகுது? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆமென். ஆனால் அவர்களுக்குள்ளே அவர்கள் அவர்கள் பாரம்பரியமாய் அவர்கள் பார்த்து வருகிற ஒரு விஷயத்தை யோசிக்க தொடங்குறாங்க. அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. ஆனால் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். கிருபையுள்ள வார்த்தைகள் இவருடைய வாயிலிருந்து வருகிறது. இத்தனை நாட்களும் தான் எல்லாரும் வசனம் வாசிச்சாங்க, பிரசங்கிச்சாங்க. வேதபாரகர் வந்தாங்க, பரிசேயர் வந்தாங்க, சதுசேயர் வந்தாங்க, எவ்வளவோ வேத பண்டிதர்கள் எல்லாம் வந்தாங்க. ஆனால் கிருபையுள்ள வார்த்தைகள் இவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதே என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அவருக்கு நற்சாட்சி கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. Glory to God. அவர் என்ன சொன்னாரு? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்த தேவன் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. Glory to God. நமக்கு இந்த வருடத்துல கடந்த வாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து நாமும் அதை தான் வாசித்தோம். நமக்கும் கர்த்தர் இந்த வருடத்துல அதை நமக்கு வாக்குரைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தமாய் FGPC USA அதோடு கூட யாரெல்லாம் தொடர்புல இருக்கிறாங்களோ, வசனங்களை வார வாரம் கவனித்து அதில் ஈடுபடுத்தி அல்லது தொடர்புல இருக்கிற எல்லோருக்கும் இதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தர்
கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் வசனம் என்ன? இது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷமாய் அது காணப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் யூ ஜீசஸ். அதுல கர்த்தர் அப்படின்னா என்ன? அது கிருபை பொருந்தின வார்த்தைகளை, அதனுடைய அடையாளமே என்ன தெரியுமா? கிருபை பொருந்தின வார்த்தைகள் வெளிப்படும். ஹல்லேலூயா, glory to God. ஆச்சரியப்படுகிற வகையில கிருபையுள்ள வார்த்தைகளாய் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டு வரும். praise you Jesus. ஹalleluya. அது எப்படிப்பட்ட வார்த்தைகள்? இருதயம் நறுங்கொண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும், குருடருக்கு பார்வையை கொடுக்கும், நறுங்கொண்டவர்களை விடுதலையாக்கும். ஹalleluya. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும். அது ஒரு அபிஷேகம் உள்ள ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையிலே ஒரு அபிஷேகம் இருக்கு. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசித்து இருக்கிறவர்கள் மேல அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இறங்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இரவும் கர்த்தர் நம்மோடு அப்படிதான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. glory to God. கிருபை உள்ள வார்த்தைகள் வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. glory to God. Thank you Jesus. Praise you Jesus. Thank you Lord. அது என்ன கிருபை உள்ள வார்த்தைகள்னா? எப்படிப்பட்ட வார்த்தைகள்? அது என்ன? உதாரணமாய் நம்ம ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 11வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை அவர் பேசுகிறார். கிருபையுள்ள வார்த்தைகளாய் அவைகள் எப்படி இருக்கின்றன என்பதை நாம் இங்கே பார்க்க போகிறோம். லூக்கா 11:5, 6, 7 வசனத்தை வாசிக்கலாம். 5, 6, 7 எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். லூக்கு 11:5, 6, 7. லூக் 11:5, 6, 7. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாயிருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று. என் பிள்ளைகள் என்னோடே கூட படுத்திருக்கிறார்கள். நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். ஆமென். பாருங்க, எவ்வளவு ஒரு யதார்த்தமான எளிமையான ஒரு காரியம். ஒரு 2 3 சிநேகிதர்கள் இதுல இருக்காங்க. எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. 3 சிநேகிதர்கள் இதுல இருக்கிறாங்க. முதல்ல ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்துல பாதி ராத்திரியில போறான். அவன் போய் என்ன கேட்கிறான்? சிநேகிதனே என்று போகிறான். அல்லேலூயா. எப்படி போறான்? சிநேகிதனே என்று போறான். மை ஃப்ரெண்ட், மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு போறான். அல்லேலூயா. இந்த நாட்களில் சிநேகம் பாராட்டுகிற ஜனங்கள் இல்ல. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஆனாலும் ஒருவருக்கு ஒருவர் சிநேகம் பாராட்டுதல்ல அவ்வளவு ரிசர்வ்டா இருக்கிறோம் நம்ம. அல்லேலூயா. சிநேகம் பாராட்டி கொள்வதில் அவ்வளவு தயக்கங்கள் இருக்கு. காரணம் என்னன்னு தெரியல. ஆனால் உலகத்துல இருக்கிறவனே எவ்வளவோ சிநேகம் பாராட்டான். இத்தனைக்கும் அவனுக்கு காமனா அவனுக்கு என்ன இருக்கு? உலகம் தான் இருக்கு. ஆனா நமக்கு நம்ம நடுவுல காமனா என்ன இருக்கு? அல்லேலூயா, பரலோகம் இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார். இந்த இடத்துல சிநேகிதனே என்று ஒருத்தன் போறான். அவன் யாரை குறித்து சொல்றான்? என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு சிநேகிதன், இன்னொரு சிநேகிதன் இருக்கான். அவன் வழி பிரயாணமாய் என்ன செஞ்சிருக்கான்? எங்கேயோ டிராவல் பண்ணி போகும்போது இவன் வீட்டுக்கு வந்துட்டான். அல்லேலூயா. தெரியாம என்ன செஞ்சிட்டான்? இவன் வீட்டுக்கு வந்துட்டான். அப்படி எங்கேயாவது யாராவது போகும்போது நம்ம வீட்டுக்கு வந்துட்டா என்ன ஆகும்? என்ன நமக்கு என்னடா இது? யாராவது வராங்கனாலே நமக்கு ஒரு பதைப்பு வந்துடும். அப்படி எளிமையா அழகா அப்படி ஒரு விருந்தோம்பல் செய்ய நமக்கு தெரியாது. பதறிடும். அதற்கு பயந்தே யாராவது வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமா என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவன் இவனே எப்படி இருந்திருக்கான்? ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கான்.
இவனுக்கு அவன் சிநேகிதன் பாவம். இவன் வழியில நம்ம இவன் வீட்டுக்கு நின்னுட்டு போனா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்கும். இப்ப நம்ம என்ன செய்றோம்? எங்கேயாவது போகும்போது எக்ஸிட்ல போய் சாப்பிட்டுட்டு போயிடுறோம். ஆனா அந்த நாட்கள்ல அப்படி இல்ல. எனக்கே ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல எங்கேயாவது ஊருக்கு போறோம் அப்படின்னா, அங்க யாராவது சொந்தக்காரங்க இருப்பான். அவங்க வீட்டுல போய் கொஞ்சம் அவங்கள விசாரிச்சுட்டு, அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட குடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு, அடுத்து தான் இன்னொரு பகுதிக்கு போற வேலை இருந்துச்சுன்னா போவோம். இப்ப அப்படி இல்ல. நம்ம ஊர்லயுமே யாராவது கேட்டா ஹோட்டல்ல தங்கிட்டோன்றான். எதுக்கு அந்த சொந்தக்காரங்கள போயிட்டு நம்ம தொல்ல குடுத்துட்டுன்னு சொல்லி என்ன செஞ்சுடுறாங்க. ஏன்னா அப்படி சிநேகம் பாராட்டுகிற அளவுல யாரும் அப்படி யாருக்குமே இல்ல. ஏன்னா அதற்கு அதற்கு யாருடைய இருதயமும் தாழ்ந்து போகல. எதையும் யாரும் மன்னிக்கிறது இல்ல. யாரும் அதுல இடம் கொடுக்கிறதும் இல்ல. ஆனா இங்க பாவம் ஒருத்தன் அன்பா வந்துட்டான். ஆனா இவன்ட்ட என்ன இல்ல? ஒண்ணுமே இல்ல. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று இப்ப என்ன செய்றான்? ஒரு சிநேகிதன் வழி பிரயாணமா வந்திருக்கான். ஒரு சிநேகிதன் ஏற்கனவே அந்த வீட்ல இருக்கான். அவன்ட்ட ஒண்ணுமே இல்ல. அவன் போய் அவனுடைய இன்னொரு சிநேகிதனிடத்துல 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். பெருசா ஒண்ணும் கேட்கல. 3 அப்பங்கள் தான் கேட்கிறான். ஆனா என்ன பிரச்சனை? உள்ள வீட்டுக்குள்ள இருக்கிறவன் பிரதியுத்தரமாக நடுராத்திரியில வந்துட்டான். அதனால இவன் என்ன சொல்றான்? "என்னை தொந்தரவு செய்யாதே. நல்ல ஃப்ரெண்ட் தான் எனக்கு. ஆனா அடிக்கடி இப்படி தொந்தரவு செய்யாதப்பா." அப்படி ஆயிரும். இல்லையா? நெறைய நண்பர்கள்ட்டயோ, இல்ல சொந்தக்காரங்கள்ட்டயோ நம்ம அடிக்கடி போனா என்ன ஆயிரும்? தொந்தரவாக மாறிடும். அல்லேலூயா! இப்படி பிரச்சனைகள் இதற்கு பயந்தே யாரும் ஒருத்தர ஒருத்தர் அணுகுறது இல்ல. ஆனால் அது இவன் நடுராத்திரியில வரான். அதுவும் 3 அப்பங்கள் கேட்கிறான். அது இவனுக்கு தொந்தரவாய் காணப்படுகிறது. கதவ நான் பூட்டிட்டேன்பா. பிள்ளைகளும் படுத்திருக்காங்க. இப்ப நான் எழுந்தேன்னா, அவங்களும் எழும்பிருவாங்க. அதனால என்னால இப்ப வந்து தர முடியாது. நீ காலையில வந்து வாங்கிக்கோயேன்ற அர்த்தத்துல அவன் சொல்றான். ஆனா, இப்ப அந்த சிநேகிதன் என்ன செய்றான் தெரியுமா? தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தொந்தரவு தான். 2 சிநேகிதர்கள் இருந்தாங்கனாலே என்ன நடக்கும்? எப்போதும் சிநேகம் பாராட்டணும்னு வசனம் சொல்லுது. ஆனா, அப்படியா நம்ம காணப்படுவோம்? எந்த உறவா இருந்தாலும் சரி, 2 சிநேகிதரா இருந்தாலும் சரிதான், கணவன் மனைவியா இருந்தாலும் சரிதான், பிள்ளைகள் பெற்றோரா இருந்தாலும் சரிதான், உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் சரிதான், எந்த ரிலேஷன்ஷிப்லயும் என்ன உண்டாகும்? எப்பயாவது இங்கே இவனுக்கு நடுராத்திரியில அப்படி ஏற்படுது. நமக்கு வேற சூழல்ல என்ன உண்டாகும்? ஒரு தொந்தரவு போல கருதி விடுவோம். அல்லேலூயா! அ தொந்தரவாக அல்லது ஏதோ அப்படி இல்லன்னா மனஸ்தாபங்கள் உண்டாகும். 2 பேர் தொடர்ந்து 1 மணி நேரம் பேசினாலே, அதுல என்ன ஆயிரும்? ஏதோ ஒரு மனஸ்தாபம். இவனும் அவன் பேசினத புரிஞ்சிருக்க மாட்டான். அவனும் இவன் பேசினத புரிஞ்சிருக்க மாட்டான். ஏதோ ஒரு விதத்துல என்ன ஆயிரும் தெரியுமா? மனஸ்தாபம் வந்துரும். எல்லா உறவுலயும் இது உண்டாகிறது தான். ஆனா அதற்காக அந்த உறவே போயிருமா? இல்ல. எத்தனையோ மனஸ்தாபங்கள் இருந்தாலும் 2 நண்பர்கள் எந்த காலத்திலும் 2 நண்பர்கள் தான். 2 சகோதரர்கள் எந்த காலத்திலும் 2 சகோதரர்கள் தான். எந்த காலத்திலும் பெற்றோர் பிள்ளைகள், பெற்றோர் பிள்ளைகள் தான். எந்த காலத்திலும் கணவன் மனைவி, கணவன் மனைவியும் தான். அப்படிதான் கிறிஸ்துவின் சீஷர்கள் காணப்படணும். அப்படிதான் தேவனுடைய பிள்ளைகள் காணப்படணும். மனஸ்தாபங்கள் வருகிறதுன்றதுனாலேயே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு உறவையே நிராகரித்து விடக்கூடாது. நமக்கு சிநேகிதன் எப்போதுமே சிநேகிதன் தான். அல்லேலூயா! மனஸ்தாபங்கள் வரும். இல்லன்னா தொந்தரவுகளாக தோன்றலாம். சில பேர் இப்ப தொந்தரவு நான்லாம் வந்து யாராவது தொந்தரவு பண்ண மாட்டாங்களா? யாராவது நம்மள கண்டுகொள்ள மாட்டாங்களான்னு நெனப்பேன். அல்லேலூயா! அ ஆனால் சிலருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். நம்மள யாராவது தொந்தரவு பண்ணிருவாங்களோ, வந்துருவாங்களோ, பேசிருவாங்களோ அப்படியும் இருக்கும். நம்ம ஒரு வேளை நேர்ல போனா தொந்தரவா இருக்கலாம். ஆனா அட்லீஸ்ட் என்ன செய்யணும்? நமக்கு சிநேகிதர்கள், சகோதரர்கள், பெற்றோர்கள் இப்படிலாம் இருந்தா, அப்பப்ப எப்படியாவது ஒரு ஃபோனாவது பண்ணி விசாரிக்கணும், பழகணும். அல்லேலூயா! அதுவும் இல்லாம ஒரு சுத்தமா ஐக்கியமே இல்லாம இருக்கிறதுக்கு ஏன் தேவன் ஒரு மனுஷன அப்பாவும், பையனுமா, பிள்ளையுமா, சகோதரர்களா படைக்கணும். அல்லேலூயா! படைக்கும் சிருஷ்டிக்கும்போது என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு அநாத இல்லத்துல அப்படியே எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் பெற்றோர்கள், பிள்ளைகள் என்று சகோதரர்கள், சிநேகிதர்கள் என்று வைப்பதற்கு காரணம் என்ன? அப்பப்ப கொஞ்சம் தொந்தரவு குடுத்தாலும் பரவாயில்ல.
அல்லேலூயா. கொஞ்சம் தூக்கம் கெட்டாலும் பரவால்ல. கொஞ்சம் எது என்ன ஆனாலும் பரவால்ல. அந்த உறவை பாராட்டணும். சிநேகிதன் சிநேகம் பாராட்டணும். சகோதரன் இடுக்கணில் உதவணும். அல்லேலூயா. இப்படி ஒரு பந்தம் எப்போதும் என்ன செய்ய வேண்டும்? தேவ பிள்ளைகளா இருந்தா அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. அ அவங்களுக்கு நம்ம ஒரு தொந்தரவா ஆயிருவோமோன்னு பயந்துட்டு, நம்ம விசாரிக்க கூட இல்லாம இருக்கவே கூடாது. அல்லேலூயா. எப்போதும் நம்ம தைரியமா அடிச்சிரணும். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். ஃபோன் அடிக்கிறோமோ, இல்லாட்டி நேர்ல போறோமோ, நம்ம கொஞ்சம் ஒரு முயற்சி செஞ்சு பார்த்துறணும். அதுக்கப்புறம் வர ரியாக்ஷனுக்கு தகுந்தது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அமைத்துக்கலாமே தவிர, சுற்றமா கண்டுகொள்ளாம இருப்பதற்காக கர்த்தர் நம்மை இந்த பூமியில வைக்கவில்லை. இது ஒருவருக்கொருவர் சிநேகம் பாராட்டும்படி நமக்கு கொடுக்கப்பட்ட சமயம். அல்லேலூயா. இந்த சமயத்தெல்லாம் விட்டுட்டு நான் நேரா பரலோகத்துல போய் என்ன செஞ்சுருவேன்? நல்லா சிநேகம் பாராட்டுறேன் ஆண்டவரே. இப்ப இந்த பூமியில நான் என்ன செஞ்சுடுறேன்? தனிமையாவே இருந்துக்கிறேன். அல்லேலூயா. அப்படி அல்ல. ஒரு பக்கம் பிள்ளைகள் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அ இப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த சிநேகிதன் என்ன செய்றான்? இப்ப அவனுக்கு தொந்தரவா இருந்தாலும் பரவால்ல. என்ன செய்ய போறேன்? எழும்பி போயி, அவன் வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தம், நான் அவனுக்கு தேவையானதை கொடுப்பேன். அல்லேலூயா! மனுஷனுக்குள்ளேயே மனஸ்தாபங்கள் இருக்கு. தேவனுக்கும் அங்கேயும் ஒரு உறவு இருக்கு இல்லையா? தேவனுக்கும், தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு உறவு இருக்கு. அப்ப அங்கேயும் சில சமயங்களில என்ன ஆயிரும்? நாம் என்றைக்குமே அவருடைய ஜனம் தான். அவர் என்றைக்குமே நம்முடைய தேவன் தான். அது மாறுமா? மாறாது. அல்லேலூயா! தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று தான் பவுல் கேட்கிறான். அதுபோல தான் கர்த்தருடைய அன்பு நமக்கு. அதுபோல தான் நமக்கு அவர் ஒரு இடுக்கணில் உதவும் ஒரு சகோதரனாய் இருக்கிறார். நடு இரவிலே போய் கேட்டாலும் நமக்கு உதவி செய்கிற, சிநேகம் பாராட்டுகிற ஒரு சிநேகிதனாய் இருக்கிறார். நம்மை பிள்ளைகளுக்கு இறங்குகிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். நம்மை தேற்றுகிற ஒரு தாயாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நமக்கு தெய்வமாய், நம்முடைய நேசராய் அவர் இருக்கிறார். ஆனாலும் கூட இந்த உறவிலேயும் என்ன உண்டாகுது? மனஸ்தாபங்கள் உண்டாகுது. தேவ பிள்ளைகளும் சும்மா கிடையாது. தேவன் தான் நம்ம மேல மனஸ்தாபப்படணும். நம்மளுடைய நினைவுகள் அப்படி இருக்கு. நம்ம நடந்து கொள்ளுகிறது அப்படி இருக்கு. நம்முடைய அவிசுவாசங்கள் அப்படி இருக்கு. நம்ம வாயின் வார்த்தைகள் அப்படி இருக்கு. நம்ம வாழ்வின் போக்குகள் அப்படி இருக்கு. தேவன் தான் நம்மள பார்த்து மனஸ்தாபப்பட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா தேவ பிள்ளைகளும் என்ன செய்ய தொடங்கிடுறாங்க தெரியுமா? ஒரு பேட் ஹேபிட் தேவ பிள்ளைகளுக்கு வந்துருச்சு. என்ன தெரியுமா? அப்பப்ப கர்த்தர் மேலேயே மனஸ்தாபப்பட்டுக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். என்ன இவ்வளவு நம்ம ஜெபிச்சோம், இவ்வளவு நம்ம போராடுறோம், இவ்வளவு நம்ம இப்படி வரோம், இப்படி வரோம், இப்படி நான் தியாகம் பண்ணியிருக்கோம். அவ்வளவு ஒரு புலம்பல் வெளியில சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு உள்ள இருக்கும். அல்லேலூயா. மனஸ்தாபங்கள் ஏற்படுகிறது. ஆனால் நம்ம என்றைக்குமே கர்த்தரை குறித்து மனஸ்தாபப்படக்கூடாது. அவர் நம்ம மேல படுறது ஒண்ணும் தப்பு கிடையாது. அல்லேலூயா. அவர் நம்மள ஒரு தொந்தரவா தான் நெனைப்பாரு. ஏன் தெரியுமா? நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மை பார்க்கிற போது அப்படிதான் இருப்போம் நம்ம. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆட்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம ஒரு நம்ம அவருக்கு விரும்புகிற பாதையில இன்னும் நம்ம தேறினவர்கள் என்று சொல்ல முடியாது. சொல்லப்போனா பல சமயங்களிலே நம்ம இன்னமும் பின்மாற்றத்துல கூட பின்வாங்கி பல சமயங்களிலே நம்ம ஒரு விசுவாசி போலவே நடந்து கொள்ளாத அளவிற்கு கூட கோபதாபங்கள், வருத்தங்கள் இப்படி எல்லாம் என்னென்னமோ இருக்கும் நமக்கு. அப்பெல்லாம் அவருக்கு மனஸ்தாபம் வருகிறது உண்மைதான். அ ஆனால் அவருடைய கிருபை குறையாதது. அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார் இந்த இடத்துல? சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தொந்தரவாய் அவன் இருந்தாலும், அவன் தன்னிடத்துல வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிதான்பா நடக்குன்றார் கர்த்தர். அல்லேலூயா. இதை ஒரு மனுஷனுக்கு உதாரணமாய் வைத்து சொல்லுகிறாரு. அப்படின்னா மனுஷனே அதை செய்வான் என்று கர்த்தர் இங்கே காண்பிக்கிறார். ஏன்னா இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பொல்லாதவர்கள் தான். ஆனாலும் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். அது அப்படின்னா தேவன் எவ்வளவு அதிகமாய் தம்மிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நன்மையான ஈவுகளை, பரிசுத்த ஆவியை கொடுப்பார். அல்லேலூயா. அது போலதான் இங்கே கர்த்தர் நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும்.
புரிந்து கொண்டு நம்ம அதோட முடிச்சுக்கலாம். ஆனா இது புரிந்து கொள்ளுகிற சில பகுதிகளை மாத்திரம் நம்ம 1 நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்து நம்ம முடிக்கலாம். இங்க என்ன சொல்றாரு கர்த்தர்? என்ன சொல்ல வராரு? ஒரு பெரிய கிருபை அவனுக்கு நடு இரவுல அவருக்கு இவன் ஒரு தொல்லையாய் இருக்கிறான். இந்த சிநேகிதன் ஒரு தொந்தரவாய் இருக்கிறான். அ அதனுடைய இன்னொரு ஒரு பதத்துல நம்ம என்ன எப்படி பார்த்தோம்? சில சமயங்களில மனஸ்தாபங்களும் நம்மால கர்த்தருக்கு உண்டாயிடுது நம்ம மேல. அ நம்ம ஒண்ணும் எல்லா சமயங்களிலேயும் யோக்கியமாய் நடக்கிறது இல்ல. எவ்வளவோ நம்ம பின்வாங்கி போகிறோம். நம்ம ஜெபிக்கிறதுனாலே நம்ம நினைச்சுக்க கூடாது நம்ம ரொம்ப நீதி உள்ளவர்கள் என்று. ஏன்னா வசனமே சொல்லுது பொல்லாத நீங்க நல்ல ஈவுகளை மற்றவங்களுக்கு கொடுக்கிறதுனால நீங்க ஒண்ணும் பெரிய நீதிபரர்கள் அல்ல. நீதிபரர் என்றால் அவர் ஒருத்தர் தான். அல்லேலூயா. அவர் சிந்தின இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனாலும் நம்ம பொல்லாதவர்களாகத்தான் இருக்கிறோம். நல்ல ஈவுகளை நம்ம கொடுக்கிறோம். நல்ல ஒரு 4 பேருக்கு நல்லது செஞ்ச உடனே நமக்குள்ள வர நினைப்பு இருக்கே. ஆஹா! நம்ம கர்த்தருக்கு ஈக்குவலா நம்மள நினைச்சிருவோம். ஒரு சின்னதா உதவி செஞ்சிருப்போம். அ ஆனால் அதற்கு பார்த்தா நமக்குள்ள ஒரு $1 என்னைக்காவது யாருக்காவது குடுத்திருப்போம். அதுல நமக்கு நம்மளுடைய எண்ணங்கள், ஆஹா! இன்னைக்கு என்னவோ ஒரு பெரிய உதவி செஞ்சுட்டோம். நம்ம ரொம்ப நல்லவங்கல்ல, அப்படின்னு நம்மளையே நம்ம என்ன செஞ்சுப்போம்? பேட் பண்ணிப்போம். ஆனால் அது அல்ல. பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க உங்களுக்கு அறிவு இருக்கு, குடுக்குறீங்க. ஆனா அதனாலலாம் நீங்க நீதிபரர்ன்லாம் சொல்ல முடியாது. அல்லேலூயா! தொந்தரவு தான். அ நெறைய வேளைகளில மனஸ்தாபங்கள உண்டு பண்ணக்கூடியவர்கள் தான் நம்ம. மனிதர்களுக்கே நம்ம மனஸ்தாபம் உண்டு பண்றோம்னா, தேவனுக்கு எவ்வளோ அதிகமா உண்டு பண்ணுவோம். பிரைஸ் யூ ஜீசஸ். ஆனாலும் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? கிருபையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா! அவர் என்ன செய்றார் தெரியுமா? அவர் மனஸ்தாபப்பட்டுட்டு இப்ப நம்ம மனஸ்தாபப்பட்டுட்டோம்னா என்ன செஞ்சுருவோம்? யார் மேலயாவது நமக்கு மனஸ்தாபம்னா, என்னைக்காவது அவன் நம்மள தேடி வருவான்ல, அன்னைக்கு இருக்கு அப்படின்னு இருப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. மனஸ்தாபம் ஒரு பக்கம் பட்டாலும், தொந்தரவாய் நம்மை நினைத்தாலும், அ நம்ம ஏனென்றால் நம்ம அப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோம். ஆனாலும் நமக்கு கர்த்தர் என்ன செய்றார் தெரியுமா? நம்ம கேட்கிறபோது அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா! பிரைஸ் யூ ஜீசஸ். வருந்தி கேட்டுக்கொள்ளுகிற போது. அதான் ஜெபம். ஜெபம் என்றால் என்ன? வருந்தி கேட்டு இந்த இந்த பகுதியே ஜெபத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் தான். வருந்தி கர்த்தரிடத்துல ஒரு மனுஷன் போய் நின்னு தன்னுடைய குடும்பத்துக்காக, தனக்காக கர்த்தர் நல்லவர் என்பதை அவன் ருசித்து, அவர் அவர் கிருபை உள்ளவர் என்பதை விசுவாசித்து, அவர் நிச்சயமாய் அவர் நன்மை செய்கிறவர். அவரிடத்தில் ஒரு குறையும் இல்ல. அவர் நீதிபரர். அவர் நியாயாதிபதி என்று அவரை குறித்து நல்ல ஒரு நம்பிக்கையோடு அவரிடத்துல போய் அவர் அவர் வல்லமை உள்ளவர். அவர் உங்களிடத்துல வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார் என்று பவுல் சொல்லுவான் ஒரு இடத்துல. அல்லேலூயா! அப்படி நம்ம அவரிடத்துல போகிறபோது, கர்த்தர் வருந்தி கேட்டது நிமித்தமாய், ஜெபத்தின் நிமித்தமாய், தம்முடைய தேவ பிள்ளைகளுடைய கண்ணீர் உள்ள ஜெபங்களின் நிமித்தமாய், விசுவாசம் உள்ள, ஊக்கமுள்ள ஜெபங்களின் நிமித்தமாய், பிணியாளிகளை கர்த்தர் ரட்சிக்கிறவராய், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவராய், குருடர்களை பார்வையடைய செய்கிறவராய், தேசங்களில் நடைபெறுகிற காரியங்களில இருந்து தேசத்தை விடுவிக்கிறவராய் கர்த்தர் காணப்படுவார். அல்லேலூயா! அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, ரட்சண்ய இது எப்படிப்பட்ட வருடம்? இது அல்லேலூயா! இது அனுக்கிரக வருஷம். அனுக்கிரக காலங்களிலே ஒருவன் என்னை நோக்கி கூப்பிட கடவன். அவன் என்னை நோக்கி வேண்டிக் கொள்ள கடவன். அல்லேலூயா! பிரைஸ் யூ ஜீசஸ். அனுக்கிரக வருஷமா இது இருக்கிறபடினால நம்ம ஜெப ஜீவியம் எப்படி இருக்கணும் தெரியுமா? வருந்தி கேட்டுக்கொள்ளணும். யோபு தன் சிநேகிதனுக்காய் வருந்தி கேட்டுக்கொண்டான். அதுபோல இந்த இடத்துல தன்னுடைய சிநேகிதனுக்காய் இங்கே ஒரு சிநேகிதன் வருந்தி கேட்டுக்கொள்கிறான். அல்லேலூயா! அப்ப அந்த சிநேகிதன் என்ன பார்க்கிறான்? இவன் பரவாயில்லையே, இவன் தனக்காக கேட்கல. இவன் தொந்தரவு கொடுத்தாலும் இவன் இன்னொரு சிநேகிதனுக்காய் அவன் கேட்கிறான். நம்ம அவனுக்கு என்ன செய்வோம்? இந்த அப்பத்தை போய் கொடுப்போம். ஒரு தொந்தரவா இருந்தாலும் பரவாயில்ல. இவனுக்கும் நமக்கு ஒரு மனஸ்தாபம் இருந்தாலும் பரவாயில்ல. இவன் இன்னொரு சிநேகிதனுக்காய் கேட்கிறான். இவனுக்கு நம்ம போய் என்ன செய்வோம்? மனம் இறங்கும். நம்மளும் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற நாட்கள் இந்த நாட்கள்.
அப்படி ஏற்கனவே அப்படி மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு குணமுள்ளவர்களா இருந்தால் நமக்கு தெரியணும். அதை இந்த நாட்களில இன்னமும் பல மடங்கு ஆவியானவர் அதை ஆற்றல் உள்ளதாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இன்னமும் கர்த்தர் சமூகத்திலே வருந்தி கேட்கக்கூடிய ஒரு இருதயத்தின் பக்குவம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றப் போகிறார். இன்னமும் ஒரு ஊக்கமுள்ள ஒரு ஜெபமாய் அவைகளை மாற்றப் போகிறார். இன்னமும் ஆவியின் உதவியை பெற்று ஜெபிக்கிற ஒரு வல்லமையை நமக்கு அவர் ஊற்றப் போகிறார். ஹல்லேலூயா. அந்த வல்லமையை தான் கர்த்தர் நம்ம மேல ஊற்றப் போகிறார். அந்த விண்ணப்பத்தின் ஆவியை தான் கர்த்தர் நம்ம மேல ஊற்றப் போகிறார். Glory to God. ஆமென். இங்க பாருங்க, நம்ம அனுக்கிரக வருஷம், அனுக்கிரகம் என்று பார்க்கிறோம். அப்படின்னா என்ன? அங்க இருக்கிறவர்களுக்குள்ளே ஒரு உணர்வு வருகிறது. திடீரென்று அவர்களுக்குள்ளே ஒரு ஆச்சரியம் உண்டாகிறது. என்ன ஆச்சரியம்? இயேசு அதை சொல்லுகிற போதே அவர்களுக்குள்ளே அது உண்டாகிறது. என்ன ஆச்சரியம்? கிருபையுள்ள வார்த்தைகள் கடந்து வருகிறது. அது அவர்களை லெகிக்க பண்ணுகிறது. என்னமோ அவர்களுக்குள்ளே சிலிர்க்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் யூ ஜீசஸ். அதற்கப்புறம் நம்ம இந்த வேத வசனத்தை பார்த்தோம். இதுலயும் நமக்கு என்ன இருக்கு? கிருபையுள்ள ஒரு தெய்வத்தை நாம் இங்கே அடையாளம் கண்டு கொள்ளுகிறோம். ஆனால் கிருபை இருக்கிறதுனாலேயே என்ன சொல்லப்படல? ஒரு தொந்தரவு தான் அந்த சிநேகிதன். ஒரு மனஸ்தாப இருக்கிறது தான் சில சமயங்களில கர்த்தருக்கு நம்ம மேல மனஸ்தாபங்கள் உண்டாகிறது ஒரு காரியம்தான். அல்லேலூயா. அப்ப கிருபை என்று பிரசங்கிக்கப்படுகிற போது, கிருபையுள்ள வார்த்தைகள் வருகிற போது சத்தியம் தள்ளுபடி ஆகிறது இல்ல. சத்தியம்தான். அல்லேலூயா. சிலருடைய கிருபையின் பிரசங்கங்கள் எப்படி இருக்கு? சத்தியம் தள்ளுபடி ஆகி போகிறது. அப்படி சத்தியத்தை தள்ளுபடி பண்ணிட்டு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறது இல்ல. சத்தியம்தான், உண்மைதான். அல்லேலூயா. இங்கே இவன் எப்படி வருகிறான்? ஒரு தொந்தரவை போலதான் அவன் கடந்து வருகிறான். ஆனாலும் அவனுக்கு கிருபையை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். ஒரு சத்தியமும் கிருபையும் ஒன்றை ஒன்று சந்திக்கிற ஒரு வேதம் பகுதியை நாம் இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. Glory to God. பொல்லாதவர்களாகிய நீங்கள், சத்தியம்தான். ஹல்லேலூயா. நாம ஒன்னும் அப்படி நீதிபரர்கள் இல்ல. நம்ம நீதி எல்லாம் அழுக்கு கந்தைகளாக இருக்கு. ஆனாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நீங்கள் அறிந்திருக்கீங்க. எவ்வளவு வயசானாலும் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க? பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் யூ ஜீசஸ். அவர்களை பிள்ளைகள் கண்டுகொள்றாங்களோ இல்லையோ, பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல எப்போதும் இரக்கம் உள்ளவர்களாய், அவர்களை நினைத்து ஜெபிக்கிறவர்களாய், அவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. அவர்களை விசாரிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். பிரைஸ் யூ ஜீசஸ். பொல்லாதவர்கள் தான், ஆனாலும் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம். அப்ப அது ஒரு சத்தியம். ஆனாலும் கிருபை எப்படி வருது? இப்படியெல்லாம் இவன் ஒரு பாவி, இவன் ஒரு துஷ்டன், இவன் மேல எனக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்கு, நாம முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு கர்த்தர் முடிவு பண்ணல. அவர் எப்படி முடிவு பண்றாரு? ஆனாலும் இவன் வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தம். ஹல்லேலூயா. ஜெபம் என்பதும் ஒரு சத்தியம். இவன் ஜெபிக்கிறது நிமித்தம், இவன் என் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறது நிமித்தம், இவன் விசுவாசமாய் ஒருமனப்பட்டு 2 பேர் 3 பேர் இயேசுவின் நாமத்துல ஒருமனப்பட்டு வந்துட்டாங்க ஒரு காரியத்துக்கு. அல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா. இவன் ஒரு சிநேகிதனுக்காய் மன்றாடுகிறான். அதனாலதான் இந்த வருடம் ஒருவருக்காய் ஒருவர் மன்றாடுகிற அனுபவங்கள் ஏற்கனவே இருக்குன்னா அதை இன்னமும் பல மடங்கு அதிகரித்துக் கொள்ளணும். தைரியமாய் நம்ம ஒருவரிடத்துல இன்னொருவர் போய் ஒரு சிநேகிதனாய் நம்ம போய் கேட்கணும். இவன் எப்படி அந்த சிநேகிதன் வழி பிரயாணமாய் வந்தான், வந்து எனக்கு 3 அப்பங்களை அவன் எனக்கு சாப்பிட ஒண்ணும் இல்லை, எனக்கு சாப்பிட குடுன்னு கேட்டான். அப்படி நம்ம வெட்கப்படக்கூடாது. நம்ம ரொம்ப அப்படி யோசிக்க கூடாது. நம்ம நல்ல தேவ பிள்ளைகளை ஐக்கியமாய் கொண்டு இருக்கணும். அப்படி ஐக்கியமாய் கொண்டு இருக்கிற போது அவர்களிடத்துல நல்லா நம்ம சொல்லணும். அப்படி யாராவது நமக்காய் ஜெபிக்கிறவர்கள் இருந்தா அவங்களுக்கு இன்னும் ஆதரவாய், அவர்களுக்கு இன்னும் நம்ம ஒரு நல்ல ஒரு சிநேகிதமாய் நம்ம காணப்படணும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை நம்ம இந்த நாட்களில் சோர்ந்து போக பண்ணிடக்கூடாது. அப்படி யாரோ ஒரு சிலர் இருக்கிறதுனாலதான் அங்கங்க சில கூடுகைகள்ல தேவனுடைய அற்புதங்களும் கிருபைகளும் கிரியைகளும் வெளிப்பட்டு கொண்டு இருக்கு. அல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் தேவனிடத்துல வருந்தி கேட்க அறிந்தவர்கள். அல்லேலூயா. அவர்களிடத்திலே நம்ம கற்றுக்கொள்ளணும்.
அவர்களிடத்திலையும் நம்ம போய் சில ஜெப தேவைகளை வெளிப்படுத்தணும். Praise you Jesus. Glory to God. அப்படி ஜெபிக்கிறதுனாலேயே நம்ம ஒண்ணு நீதிபரர்கள் கிடையாது. நீதிபரர் அவர் ஒருவர் தான், கிருபையுள்ளவர் அவர் ஒருவர் தான். ஆனால் இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில, இந்த வசனத்தினுடைய உபயோகம் நம்ம வாழ்க்கையில காணப்படணும் இந்த வருடத்துல. ஏனென்றால் இது ஒரு அனுக்கிரக வருஷமா இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவன் தன்னுடைய தகப்பனிடத்துல அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? இதே பகுதியில் இருக்கு இந்த வசனம். மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானோ? அப்படி எங்கேயாவது நடந்திருக்கா? அல்லேலூயா. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். சத்தியம் தள்ளுபடி ஆகல, ஆனால் அனுக்கிரக வருஷத்துல கிருபையுள்ள வார்த்தைகள் அதிகமாய் புறப்பட்டு வரும். எதிர்பார்ப்போடு நம்ம காணப்படலாம் இந்த வருஷம். கர்த்தர் என்ன செய்ய போறாரு? கிருபையுள்ள வார்த்தைகள் கடந்து வரும். Glory to God. நம்ம வேத தியானங்கள்ல, நம்மளுடைய தனிப்பட்ட வேத தியானங்கள் என்ன சமயத்திலையும் கிருபையுள்ள கர்த்தருடைய வார்த்தைகள் வரும். நிறைய பேர் நினைக்கிறாங்க நல்ல வசனங்கள் எப்படி போதிக்கணும்னு நினைக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தை போதனை செஞ்சுட்டு நல்லா போதிச்சாச்சு, நல்ல இப்பதான் தேவனுக்கு மகிமை உண்டாகும்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுக்கு தான் மகிமை உண்டாகும். எடுக்கிறவனை பார்த்துதான் எல்லாருக்கும் என்ன உண்டாகும்? இவர் நல்ல ஒரு போதகர், இவர் எடுக்கிறது பாருங்க எப்படி இருக்கு, கடுமையா எடுக்கிறாரு, இவர் நியாயப்பிரமாணம் என்ன மாதிரி அப்படின்னு நம்ம நினைப்போம். அல்லேலூயா. அது அந்த போதகருக்கு தான் மகிமை உண்டாகும். ஆனால் கர்த்தருக்கு எப்ப தெரியுமா மகிமை உண்டாகும்? கிருபையுள்ள வார்த்தைகள் கடந்து வருகிற போது எல்லோருடைய கண்களும் இயேசுவின் மேல நோக்கமா இருந்தது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. கிருபையுள்ள வார்த்தைகள் வெளிப்படுகிற ஒரு வருடம். ஹல்லேலூயா. ஒருவருக்காய் ஒருவர் மன்றாடி வருந்தி கேட்டுக்கொள்ளுகிற போது அதுல தேவனுடைய கிரியைகளை காண்கிற ஒரு வருடம். Praise you Jesus. தேசத்திற்காய் மன்றாடுகிற போது Praise you Jesus. தேசத்தினுடைய ஹல்லேலூயா, glory to God, ஆபத்துகளிலே இருந்து தேசத்தை விடுதலை பண்ணுகிற கர்த்தருடைய செயல்களை கண்டடைகிற ஒரு வருடம். ஹல்லேலூயா. அழிவுகளும் நாச மோசங்களும் கேள்விப்படுகிற போது தன்னுடைய ஜனங்கள் தங்களுடைய முழங்கால்களை முடக்கி கர்த்தரை நோக்கி பார்க்கிற போது தேசத்தை சேமமாய் அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு வருடம் இது. ஹல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற சிலர் தவிக்கிற போது அவர்களுக்காய் பாரப்பட்டு தங்கள் முழங்கால்களை முடக்கி வருந்தி இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற போது அந்த குடும்பத்தின் அவர்கள் மேலே கர்த்தருடைய வல்லமையான கிரியைகள் வெளிப்படுகிற ஒரு வருடம். ஹல்லேலூயா. glory. praise you Jesus. கிருபை வெளிப்படுகிறதினாலே, கிருபையுள்ள வார்த்தைகள் வருகிறதினாலே சத்தியம் தள்ளுபடி ஆகாது. சத்தியமும் கிருபையும் ஒன்றை ஒன்று சந்திக்கிற ஒரு வருஷம். ஹல்லேலூயா. glory to God. கண்களை மூடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. glory. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா. 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 கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா. glory glory glory. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. 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 glory glory glory. எதையும் யோசிக்க வேண்டாம், கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய வசனம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்திய வசனங்கள், சத்திய ஆவியானவர் நம் நடுவிலே காணப்படுகிறார். வசனத்திற்கு ஒரு வீரியம் உண்டு, அது நம்ம மேல மிஞ்சி வல்லமை கொள்ளுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. glory 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 glory. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்துப்படுத்தும்படிக்கு என்னை அனுப்பினார் என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. glory to God. praise you Jesus. glory. thank you Lord. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தீர்க்கதரிசிகளின் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் தம்முடைய குமாரன் மூலமாய் இந்த நாட்களில் திருவுளம் பற்றுகிறார். தீர்க்க தரிசனத்தின் ஆவி கிறிஸ்து இயேசுவை குறித்த சாட்சியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா.
Glory to God. Praise you. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று இயேசு இங்கே சொல்லி, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுகிறார். இருதயம் நறுங்கொண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்கொண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷம் கடந்து வந்திருக்கிறது. Glory to God. Amen. Jesus. எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. மனுஷன் மேல வேண்டாம், நேரமானது, ஆனாலும் நேரத்தின் மேலையும் வேண்டாம். ஹல்லேலூயா. இயேசுவின் மேல நாம் நோக்கமாயிருப்போம். Glory to God. ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் இயேசுவை குறித்து தான் நற்சாட்சி கொடுத்தாங்க. மனுஷனை திட்டிட்டு போங்க, பிரச்சனை இல்லை, ஆனால் இயேசுவை குறித்து நற்சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. Glory to God. இன்றைக்கு எனக்கும் பெருமை இல்லை, நம்ம யாருக்கும் பெருமை இல்லை, யாருக்கும் நற்சாட்சி இல்லை. Glory. நம்ம எல்லாருக்கும் குறை இருக்கு. Glory to God. ஆனாலும் praise the Lord, நம்ம எல்லாரும் தொந்தரவு தான், ஒருவருக்கு ஒருவரும் தொந்தரவு தான். ஹல்லேலூயா. தேவனுக்கு நம்ம சில வேளைகளில் தொந்தரவு தான். ஹல்லேலூயா. எல்லா உறவுகளிலேயும் சில மனஸ்தாபங்களும் உண்டாகிறது தான், ஆனால் அந்த உறவுகள் பொய்த்து போகிறது இல்லை. அது போலதான் கர்த்தர், அவரோடு நமக்கு இருக்கிற அவர் தேவன், நாம் அவருடைய ஜனம். அவர் நமக்கு பிதா, நாம் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவர் நமக்கு ரபோனி, நாம் அவருடைய சீஷர்கள். ஹல்லேலூயா. அவர் நமக்கு உதவுகிற, இடுக்கணில் உதவுகிற ஒரு சகோதரன். ஹல்லேலூயா. Glory to God. ஆமென். அவர் நமக்கு ஒரு சிநேகிதராய் அவர் காணப்படுகிறார். Thank you Jesus. அவரை குறித்து நற்சாட்சி கொடுப்போம். அவரை நாம் இந்த வேளையிலே மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமத்தை இந்த வேளையிலே நாம் let's bless the name of our Lord Jesus Christ. Hallelujah. Glory to God. Hallelujah. எல்லாருடைய கண்களும் ரபல ரிபல துரபா ஷதராதியா. Glory to God. கிருபையுள்ள வார்த்தைகள் வெளிப்பட்டது. அவன் வருந்தி கேட்டது நிமித்தம் அவனுக்கு உத்தரவை அந்த சிநேகிதன் கொடுத்தது போல இந்த நாட்களில் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பதில் உண்டு. ரிபாபா ஷபரிபா கரபலா. Glory to God. Amen. Jesus. Thank you Lord. மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற போது நமக்கு தெரிய வேண்டும், கர்த்தர் அதிலே பெரிய அதிசயமான காரியங்களை செய்வார். Glory to God. உராபாலா ரிபா கரபாலா ஷதராதி அந்தரஷ்யா உராபாலா ஷபரிபா கரபாலா. Glory to God. Thank you Jesus. Amen. Thank you Lord. அது வரைக்கும் வியாதிப்பட்டு இருந்தான் யோபு, ஆனால் அதற்கப்புறம் அவன் வியாதிகள் மாறியது. அவன் இரட்டிப்பான நன்மைகளுக்கு சுதந்திரவாளி ஆனான். நமக்கு எப்படியோ பிசாசு வேறு விதமாய் நமக்கு பொய்யை சொல்லி இருக்கிறது, ஆனால் வசனம் அப்படி சொல்லவில்லை. ஜெபித்ததற்கு பிறகு யோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த நாட்களில் ஜெபிப்பதற்கு சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. பிசாசு சிலரை ஜெபிக்கிற நபர்களை வஞ்சித்து வைத்திருக்கிறது. யோராபாலா ஷபரிபா கரபாலா திரபாலா ஷபரியந்தரஷ்யா விக்கவா ஷபரிபா கரபாலா திரபாலா ஷந்தரவாதியா. ஜெபிக்கிற போது ஜெபிக்கிறவர்களுக்கும் விடுதலை, ஜெபித்துக் கொண்டிருக்கிறவனுக்கும் இரட்டிப்பான நன்மைகளுக்கு அவன் சுதந்திரவாளி ஆகிறான். ரிபா கரபாலா ஷந்தரவாதியா. அவனுடைய முந்தின நாட்களை பார்க்கிலும் அவனுடைய பிந்தின நாட்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்படித்தான் இருக்கும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷமாய் ஹல்லேலூயா கர்த்தர் பிரசித்திப்படுத்துகிறார். Thank you Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. இயேசுவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய அபிஷேகம் உம்முடைய ஜனங்களின் மேல ஒரு தைலம் போல பூசப்பட்டு இருக்கிறது. ஓ glory to God. எல்லாருடைய தலைகளையும் கர்த்தரை நோக்கி உயர்த்தும்படிக்கு, உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கும்படிக்கு விண்ணப்பிக்கிற, கண்ணீர் விட்டு வருந்தி கேட்டுக்கொள்ளுகிற உம்முடைய ஜனத்தின் மேல ஹல்லேலூயா ஒரு விசேஷித்த நன்மைகளை இந்த வருடத்துல கர்த்தர் அனுப்புவீராக. ராஜா ஆசீர்வதியும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலே உம்மிடத்துல வருந்தி கேட்டுக்கொள்ள இந்த வார்த்தையின் அதிகாரமும், இந்த வார்த்தையின் வல்லமையும், இந்த வார்த்தையின் அபிஷேகமும், இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வருடம் முழுவதும், வருகிற வருடங்கள் முழுவதும்
அது எங்களுக்கு ஆண்டவரே உபயோகமாய் நன்மையை கொண்டு வருகிறதாய், அனுகிரகத்தை எங்களுக்கு பிரசித்த பண்ணுகிறதாய் காணப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.